புதுசாக கிடச்சிருக்க மார்வல் அப்டேட்ஸை மறக்காமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரைலரில் வந்து என்னடா யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எக்ஸ் தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரைலர். பட் அது இன்னும் 2 நாள் கழித்து நான் இன்றைக்கி நைட் பார்க்கும்போது அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, அது வந்து ஒரு ஃபேக் ட்ரைலர் அப்படின்னு சொல்லிட்டு மார்வல் லீக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்லேருந்து வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது உண்மையாலுமே ஃபேக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனோட அந்த அவுட்ஃபிட் வந்து ஒரு ஷூட்டில் வந்து கிடச்சிருந்தது. அதுவும் நான் ஷோ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, நம்ம டாம் க்ரூஸ்க்கு வந்து ஆஸ்கார் அவார்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் பேந்தர் 3 வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது ப்ரொடக்ஷன்லேயே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராயான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைரக்டர்னு நினைக்கிறேன். அவர் தான் இருந்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பிளாக் பேந்தர் ஃபிலிமை வந்து மேக் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு, கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒடிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசோட படம் வருது பார்த்தீங்களா, அதோட ஃபஸ்ட் லுக்கும் கிடச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் மார்வல் ராயல்ஸ் யாராச்சும் விளையாடுற மாதிரி இருந்தால் கிங்பின்னோட அப்டேட்டு ஒன்று கிடச்சிருக்குது. அதோட ஃபஸ்ட்டு அஃபிஷியல் லுக்கோட இது வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கிங்பின் வந்து மார்வல் ராயல்ஸில் வராது. இன்னும் மேலாச்சும் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.